மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு குலதெய்வம் கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். செஞ்சியில் இருக்கிறது தான் வந்து நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ற குலதெய்வம். இங்கே இருக்கிறதும் அந்த குலதெய்வம் தான், பச்சையம்மன் கோவில் தான். பட் ரொம்ப எமர்ஜென்சி போகணும் அப்படின்னு நினச்சோன்னா உடனே கிளம்பி இங்கே போயிடுவோம். பசங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸாகவே ஃபீவர் நிற்காமல் வந்துகிட்டே தான் இருக்குது. நாங்களும் 2-3 டாக்டர்கிட்ட காட்டிட்டோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மனசே வந்து சரியில்லை. அதனால் காலையிலே கிளம்பி கோவிலுக்கு போயாச்சு. கோவில் போய் சாமி பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு மாலைலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். கோவிலில் வாங்கிட்டு வர மாலையே இந்த மாதிரி நாங்கள் கேட்டில் தான் கட்டி வைப்போம். அர்ச்சனை பண்ணுற தேங்காய் பழத்தை சாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றி சாமி கும்பிட்ருவோம். வீட்டில் மாவு சுத்தமாக காலி ஆயிடுச்சு. ஸோ எமர்ஜென்சின்றதுனால கடையில் வாங்கி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் அரிசியெல்லாம் ஊற வச்சேன். நாளைக்கு கொடுத்தன பண்ணால் கடையில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. 2 குழந்தைங்களுக்குமே ஒரே டைமில் உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால அடிக்கடி கிச்சனில் வந்து தூக்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.